ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண ஹோம்மேடாக மேக் பண்ண ஸ்லைம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஸ்லைம்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். எந்தெந்த ஸ்லைம் எதில் மேக் பண்ண ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தென் வந்து நம்ம இந்த சேனலில் மேக் பண்ண ஸ்லைம் தான் வந்து நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம தேர்ட் சேனல் வச்சுருக்கோம், அது நிறையா பேத்துக்கு தெரியல. அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து மிக்சிங் வீடியோ போட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்லைம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் அப்படியே ஷாப்பில் வாங்கின மாதிரியே இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம போராக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண ஸ்லைமு. அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்ட்ரெச்சியாக ஜெல்லி ஸ்லைம் மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. நம்ம போராக்ஸு ஃபெவிகமில் வந்து ட்ரை பண்ணி பண்ணியிருப்போம். இந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சேனல் வச்சுருக்கோம். இப்போல்லாம் நம்ம அதில் தான் வந்து ஹோம்மேட் ஸ்லைம் எல்லாமே அதில் தான் போட்டுட்ருக்கோம். அந்த சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்லைம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேனல் பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஃபி ஸ்லைம் மேக் பண்ணோம்ல, அதாவது ஷேவிங் ஃபோம் இல்லாமல் ஒரு ஃப்ளஃபி ஸ்லைம் மேக் பண்ணோம்ல, அதுதான் இது. ஓகே, அதாவது ஹோம்மேடாக நம்ம ஷேவிங் ஃபோம் பண்ணியிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ண ஒரு ஃப்ளஃபி ஸ்லைம் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்லைம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் மேக் பண்ணும் போதே ஹார்டாக தான் இருந்துச்சு, இப்போயும் ஹார்டாக தான் இருக்குது, ப்ளூ கலரில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளஃபி ஸ்லைம் தான், பட் வந்து முகி லிக்யூட் யூஸ் பண்ணி பண்ணனால கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது. ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுல, ஸோ அதனால் ஒரு 5 days வரை தான் அந்த முகி லிக்யூடு அந்த மாதிரி டிடர்ஜென்ட் லிக்யூட்லாம் யூஸ் பண்ணால் இருக்கும். ஓகே, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் கிளே யூஸ் பண்ணி ஒரு ஸ்லைம் மேக் பண்ணியிருந்தோம், நல்லா சாஃப்டாக பட்டர் ஸ்லைம் மாதிரி. அந்த ஸ்லைம் தான் இது. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வேறு வீடியோ தான் வந்து எடுக்கலாம்னு நினச்சேன், ஒரு கிட் வீடியோ மாதிரி, ஹோம்மேடாக கிட் வீடியோ மாதிரி. பட் வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த மிக்சிங் போடுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் சேனல் வச்சுருக்கிறது நிறையா பேத்துக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி எனக்கு கமெண்ட் வருது, அக்கா இந்த ஸ்லைம் போடுங்க, இந்த ஸ்லைம் போடுங்க, இந்த ஸ்லைம் மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வருது. ஸோ நிறையா பேத்துக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஸ்லைம் ரிலேட்டடான வீடியோவில் வந்து நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மிக்சிங் வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நம்ம வந்து தேர்ட் சேனல் வச்சுருக்கோம், அஃபி ஏஎஸ் ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நிறைய ஹோம்மேட் ஸ்லைம் அதில் வந்து போட்டுட்ருக்குறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஸ்லைமு, வாட்டர் ஸ்லைம் அந்த மாதிரி. அதே மாதிரி போராக்ஸ் யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவேட்டர்லாம் யூஸ் பண்ணி, க்ளூ யூஸ் பண்ணாமல், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்லைம்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஸ்லைம் பிடிக்கிறவங்களுக்கு, ஹோம்மேடாக மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொன்னேன், நிறைய தெரியாதவங்களுக்காக நான் வந்து சொன்னேன். தென் வந்து இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது நம்ம ஷாப்பில் வாங்கின ஸ்லைமே வச்சு அதே மாதிரியே நம்ம மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒரு ஸ்லைம் வந்து மேக் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கண்டென்ட் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கானோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, ஷாப்பில் வாங்குகிற அந்த பாக்ஸு, அதில் உள்ள ஸ்லைமு அப்படியே நம்மளும் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நான் வந்து மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்லைம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேனல் வந்து பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்லைமாக நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அந்த சேனலை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஒவ்வொரு ஸ்லைமாக வச்சுட்ருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே அழகாக இருக்குது. இந்த போராக்ஸ் ஸ்லைம் இருக்குல்ல, அதில் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அது வந்து இன்னும் நல்லா இருக்குது. ஸோ அதை வச்சு கொஞ்ச நாள் விளாட்லாமேன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஆல்ரெடி நம்ம நிறையா வந்து ஹோம்மேட் ஸ்லைம் மிக்ஸ் பண்ண எல்லா ஸ்லைமும் மிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து 2 months முன்னாடி இருந்தே நம்ம இதை போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து நீங்கள் மிக்சிங் நிறையா வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து எல்லா ஸ்லைமே ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக இந்த லிக்யூட் ஸ்லைமு நான் வந்து எப்படி இருக்குன்னு இது ஓப்பன் பண்ணியே காட்டலை. ஸோ இப்படி தான் இருக்குது. இது முகி லிக்யூடில் பண்ணனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கலரில் இருக்குது, ப்ளூ, பிங்க், வயலட், ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே அழகாக இருக்குது. ஃபைனலாக நமக்கு என்ன கலர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபோம் க்ளே வந்து ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம போட்டது. அது வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு, என்ன ரிசல்ட் ஆச்சோ அதே தான் இப்போ எனக்கு இந்த ஸ்லைமில் ஆயிருக்கு. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மைதா ஸ்லைம்லாம் மேக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பட் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து கையில் வச்சு மிக்ஸ் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கலர் அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வயலட் கலரில் செம்ம லுக்காக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் மறந்துடாமல் நம்மளோட தேர்ட் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஹோம்மேட் ஸ்லைம் வந்து பார்க்கலாம். மிக்சிங் இல்லை, வெறும் ஹோம்மேட் ஸ்லைம் டெஸ்டிங் அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.